ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்போது எனக்கு நல்லது நடக்கும்? நான் எதிர்பார்த்த நல்ல செய்தி எப்போது என்னை தேடி வரும்? எப்போ என் வாழ்க்கையில வெற்றி பெற்று நான் சந்தோஷமா வாழ்வேன்னு நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் நாளைய விடியலை உன்னுடையதாக மாத்த போறேன். நாளை வியாழ நாளிலேயே நீ அற்புதமாய் மகிழ்ந்து ஆனந்தமாய் வாழும்படி உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. நிச்சயமா நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான மிகப்பெரிய விஷயத்தை தான் நான் நடத்தி கொடுக்க போறேன். இனிமே நீ தேவையில்லாம கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. எல்லாமே உனக்கான நாளாக இனி இருக்க போகுது. நீ நம்பின உறவுகள் உன்னை கைவிட்டாலும், நீ சேர்த்து வச்ச செல்வத்தை இழக்க நேரிட்டாலும், இந்த சாயப்பா உன் கூட தான் இருப்பேன். அந்த உறவுகளையும் செல்வத்தையும் போல உன்னிடம் சொல்லாம கொல்லாம ஓடி போக மாட்டேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி, உன்னால மேலே வர முடியும்னு நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துரு. ஏன்னா இன்னும் எதுவுமே காலதாமதம் ஆகவில்லை என் செல்லமே. உன் மனசுல நீ அவநம்பிக்கை அடைந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நம்பிக்கை தரும் விதமாக நான் நடத்தி கொடுக்க போறேன். நீ நினைச்சினா, நீ மனசு வச்சினா உன் வாழ்க்கையை நிச்சயமா மாத்த முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இனிமேலும் அந்த கஷ்டமான சூழ்நிலையை உனக்கு தரமாட்டேன். பொன்னான பொற்காலத்தோடு கூடிய வசந்தமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் இப்போதே உனக்கு துணையா வந்து நிக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கதானே? நல்லவர்கள் எப்போதும் தோற்பதில்லை, என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதும் இல்லை என. அப்படிதான் நற்பலன்களை செய்து நல்லது செய்ய துடிக்கும் உனக்கு நான் எல்லா வகையிலும் உறுதுணையாய் இருக்கப் போகிறேன். சோதனைகளாலும் துயரத்தாலும் சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை என் பரிபூரண ஆசையால ஓங்கி உயரப் போகுது. உன் மனசுல நீ என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராகி விட்டேன் அல்லவா? இவ்வளவு நாளாக நீ என்கிட்ட சொன்ன கஷ்டங்களை எல்லாம் இப்போது முடிச்சு வைக்க போறேன். இனி உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிக்க போற. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்னாகவே நீ கௌரவமாய் வாழ்ந்து காட்டப் போகிறாய் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. நீ நினைச்சது போல கற்கண்டு போன்ற இனிமையான வாழ்க்கையை வாழுவ. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடும். இனிமே உன் வாழ்க்கையில வசந்தம் மட்டுமே உருவாகும். உன் வாழ்வில் நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒருபடி மேலே ஏற்றத்தானே வருகிறது. ஆனா அது புரியாம என் வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு நீயாகவே ஏன் தவறாக யோசிக்கிறாய்? எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கு. நீ ஆசைப்பட்டபடி உனக்கான வரங்களை நான் அள்ளித் தருவேன். கடல் அலைகள் போல உன் வாழ்வில் சந்தோஷம் வந்து வந்து உன்னை தொட்டு சென்று போகிறது. என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய பிள்ளைகளை பத்தி கவலைப்பட வேணாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய பரம்பரையையும் வம்சா வழியையுமே நான் பாதுகாக்க போறேன். நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கதால தானே உனக்கான நல்லது நடக்க வேண்டும், அதை நான் தான் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் கிடைக்க பெற்றுள்ளது. என்னை நம்பி நீ உன்னுடைய கடமைகளை செஞ்சினா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாவலனா நான் இருப்பேன். நீ என்னை தானே கடவுளாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நினைச்சு வழிபடுற. எப்போதும் இதே நம்பிக்கையோட இரு. எதுக்காகவும் நீ கலங்க கூடாது என் செல்லமே. உன் மனசை புரிஞ்சுக்காதவங்க உன் வீட்டுல இருக்காங்களே, கூடவே இருந்தும் இவங்க இப்படியே எனக்கு கொடுமை செய்யறாங்களே, என்னை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையுமா நிம்மதி இல்லாம இருக்கே நினைச்சு கவலைப்படாத. உன் குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது உன் வாழ்க்கை துணையோ யார் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் அவர்களுக்கு சரியான புரிதலை உண்டாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவங்க மனசும் அவங்களுடைய உலகமும் ரெண்டுமே மிக சிறியதாக இருப்பதால் தான் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்க. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தர்றேன். அதுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் என் செல்லமே. இப்போது என் பார்வை உன் குடும்பத்து மேல விழுந்துருச்சு. இனி நீ நல்லா வாழுவ. எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே ஆனந்த கூத்தாண்ட ஆடிக்கொண்டே நிம்மதியாய் நீ வாழும்படி நான் செய்ய போறேன். உனக்கு இருந்த கண் திருஷ்டி எல்லாமே கழிந்து விட்டது என் செல்லமே.
நீ வைரமா கூழாங்கல்லா என்பது உன் அருகில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தது தானே. நீ வைரமாகவே இருந்தாலும் உன்னுடைய மதிப்பு தெரியாதவர்கள் உன் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க உன்னை கூழாங்கல்லா நினைச்சுதான் அவமரியாதை செய்து தூக்கி போட்டு விளையாடுவாங்க. ஆனா நீ சாதாரண கூழாங்கல்லாகவே இருந்தாலும் உன் அருகில் இருக்கவர்கள் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தால் நீ வைரத்தை போல ஜொலிப்பதற்கு அது உனக்கு உறுதுணையா இருக்கும். ஆக மொத்தத்துல உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது, நீ இருக்கிற இடத்தையும் பொறுத்தது தானே. இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓம் சாய்ராம்.